Okay, so இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ டைபோல் அதோடைய காமன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா kp/r³ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 cos ஸ்கொயர் தீட்டா + 1 ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வச்சு பாருங்கள். ஆக்சுவல் லைனில் எனக்கு தீட்டா வந்து 0 டிகிரி. இப்போ நான் 0 டிகிரி எடுத்து நான் இதில் போட்டேன்னா காஸ் 0 1 ஆகிடும். ஸோ எனக்கு 1 ஸ்கொயர் 1 தான். ஸோ 3 + 1 வந்து எனக்கு 4 ஆகிடும். ஸோ தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 = 2. சரியா? நெக்ஸ்ட் இந்த பக்கம் தீட்டா வந்து 90 ஆகிடும். அப்போ 3 cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் 90 + 1 ஆகிடும். அப்போ எனக்கு காஸ் 90 வந்து எனக்கு 0 ஆகிடுது. ஸோ எனக்கு வந்து ரூட் ஆஃப் 1 மட்டும் தான் இருக்கும். அப்போது எனக்கு ஆக்சியல் லைனில் இந்த 2-ஐ வந்து இந்த இதுக்கு பதிலாக நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ரூட் ஆஃப் 3 cos ஸ்கொயர் தீட்டா + 1க்கு பதிலாக நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி எனக்கு ஈக்குவேட்டோரியல் லைனில் இந்த 1-ஐ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ அதனால் எனக்கு இந்த பக்கம் ஆக்சியல் லைனில் எவ்வளோ வரும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ டைபோல் at a point on a axial line அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 cos ஸ்கொயர் தீட்டா + 1ல் நான் 0 டிகிரி போட்டேன்னா எனக்கு 2 வந்துருக்கு. இந்த 2-ஐ தூக்கி அதில் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 2kp/r³. புரியுதா? ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியுமா? 2kp/r³. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? அங்கே சார்ஜர் அங்கே தான் இருக்கும், உள்ளே இருக்குதா? சார்ஜர் எடுத்து வெளியே போட்டுக்கோ. வேணுமா? இப்போ ஃபோன் வேணுமா? உள்ள டேபிள் மேலே வச்சிருமா அந்த ஃபோனை? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். The ratio of the electric field on the equator to axial position of electric dipole is. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு ஈக்குவேட்டார் மேலே போட்டுக்கோ, ஆக்சியல் லைன் ஆக்சியலோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டில் கீழே போட்டுக்கோ. இப்போ ரெண்டுத்தையும் எனக்கு ரேஷியோ எடுத்து என்ன வரும்? ஈக்குவேட்டோரியல் மேலே ஆக்சியல் கீழே. எனக்கு நம்ம கீழே என்ன பார்த்தோம்? 2kp அப்படின்னு பார்த்தோம்ல. ஆக்சியல் லைனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் 2kpன்னு பார்த்தோம்னா அப்போ 1/2 அப்படின்னு ஆகிடும். ஓகே, 2kp/r³ போட்டாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு அப்போ ஆக்சியல் ப்ளஸ் ஈக்குவேட்டோரியல் எனக்கு வந்து என்ன ஆகிடும்னா இன்கேஸ் ஆக்சியல்/ஈக்குவேட்டோரியல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு 2:1 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இதை பாருங்கள். The electric field on the axis of a dipole is 8 volt per meter. Then at a point which is double the distance from the dipole, the field is dash அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? The electric field on the axis of a dipole is 8 volt per meter அப்படின்னு சொல்கிறாங்க. Then at a point which is double the distance from the dipole, the field is அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? இப்போ இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏன்னா நம்ம செகண்ட் லெசனில் ஒரு ஃபார்முலா பார்ப்போம். E is equal to -dv/dx or dr. இதை வந்து நம்ம மேக்னிடியூடாக பார்த்தோன்னா E is equal to v/Lன்னு பார்ப்போம். ஸோ இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் பர் மீட்டர். ஸோ அதை தான் வந்து இங்கே யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. தென் அட் எ பாயிண்ட் விச் இஸ் டபுள் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி டைபோல். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து டபுள் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்கேஸ் எனக்கு வந்து r³ சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ அந்த r³ இருக்கிற இடத்துல நான் 2rன்னு போட்டால் என்ன ஆகும் பாருங்கள். இந்த பக்கம் போட்டிருக்கு பாருங்கள். 2rன்னு போட்டால் என்ன ஆகிடும்? 2r³ ஆகிடும். தட் வில் பிகம் 8. அப்போ r கேன்சல் ஆக கூட எனக்கு 8ன்னு வந்துடும் இந்த பக்கம்.
ஸோ எனக்கு என்ன ஆகிடுதுன்னா அதுக்கும் எதுக்கும் உள்ள அந்த ரேஷியோ கேட்குறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் தி ஆக்சிஸ் ஆஃப் டைபோல் இஸ் 8 அண்ட் தென் அட் அ பாயிண்ட் விச் இஸ் டபுள் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி டைபோல் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். திரும்ப இந்த ஆக்சிஸோடைய ஃபார்மில் இதுதாம்மா. இப்போ இதுக்கு வந்து நான் ஆர்கியூ போட்டுக்கிறேன். இப்போ அவங்க நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இ ஆஃப் ஆக்சிஸ் தான், பட் ஆனால் அது டேஷ்னு வச்சுக்கலாம். அது எவ்வளோ வென் தி ஆர் வில் பிகம் டுவைஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டையும் ரேஷியோ எடுக்கிறேன். ஸோ ரேஷியோ எடுத்தால் எனக்கு என்ன ஆகிடுது, E2/E1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இதை வந்து இதுதான் E2, புரியுதுங்களா? இதுதான் E2, இதுதான் E1. சரியா? அப்போ E1 எனக்கு கீழே போட்டோம்னா R1 மேலே வந்துடும், E2 மேலே போட்டோம்னா R2 கீழே வந்துடும். ஏன்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ இந்த E2 போட்டுட்டேன். இந்த E1க்கு பதிலாக E1 தான் கேட்குறாங்கல்ல, E1 தான் 8 கொடுத்துருக்காங்க. ஓகே சாரி, E2 தான் கேட்குறாங்க, E1 வந்து 8 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த E1 பதிலாக நான் 8 போட்டுக்கிறேன். R2 பதிலாக 2Rன்னு போட்டுக்கிட்டேன்னா எனக்கு என்ன ஆகிடும்னா இட் வில் பிகம் இன் தி டினாமினேட்டர் இட் வில் பிகம் 8R3. மேலே நியூமரேட்டரில் R3 ஆகிடும். ஸோ R3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா கீழே டினாமினேட்டரில் என்னமா வரும், 1/8 வருது. ஸோ 8 கேன்சல் ஆகிடுச்சுன்னா E2 வில் பிகம் 1. புரியுதாம்மா? புரிஞ்சிச்சா? நோட் பண்ணுமா? நெக்ஸ்ட், டைபோல் இன் ஏ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைபோல் வச்சா என்ன நடக்கும்? ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்குமா? இதில் ஒரு டைபோலை நான் இப்படி வைக்கிறேன். ஓகேவா? இந்த பக்கம் ப்ளஸ் க்யூ இருக்குது, இந்த பக்கம் மைனஸ் க்யூ இருக்குது. ஸோ எனக்கு ப்ளஸ் க்யூவோடைய சார்ஜ் வந்து எனக்கு என்ன ஆகிடும்னா இந்த பக்கம் போகுது, அதோடைய ஃபோர்ஸ் F is equal to QE வந்து இந்த பக்கம் போகுது. மைனஸ் க்யூவோடைய ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் போகுது, F is equal to மைனஸ் QE. புரியுதா? அப்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா இட் வில் கிரியேட் ஏ டார்க். ஸோ இதில் வந்து டார்க் மட்டும்தான் இருக்குமா, இல்லைனா இதில் ஒரு டிரான்ஸ்லேஷ்னல் மோஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இதில் டிரான்ஸ்லேஷ்னல் மோஷன் இருக்காது, ஒன்லி டார்க் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து வரா மாதிரி நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கு இங்கே ஒரு ஃபோர்ஸும் இங்கே ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும்போது இட் வில் ஃபார்ம் ஒன்லி எ டார்க். எனக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாட்டில் மூடியை நான் திறக்கிறேன் அப்படின்னா எனக்கு 2 விரல் வேணும், அந்த 2 விரலும் எனக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும், அப்போ அது கப்புள். இப்போ இதில் வந்து எனக்கு டிரான்ஸ்லேஷன் மோஷன் இருக்குமானா இருக்காது. அப்போ எனக்கு யூனிஃபார்ம் மோஷனில் டார்க் இருக்கும், ஆனால் டிரான்ஸ்லேஷன் மோஷன் இருக்காது. ஓகேவா? ஆனால் நான் யூனிஃபார்ம் மோஷனில் டார்க்கும் இருக்கும், டிரான்ஸ்லேஷன் மோஷனும் இருக்கும், அது அன்ஸ்டேபிளாகவும் இருக்கும். In a non-uniform field, net force may act on it and net torque may act. அப்போ ரெண்டுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. யூனிஃபார்மில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இந்த மாதிரி போகுது. ஸோ எனக்கு இங்கே மைனஸ் க்யூ இருக்குது, இங்கே ப்ளஸ் க்யூ இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் க்யூ இந்த டைரெக்ஷன்லேயே போகுது. இந்த இங்கே ஒன்லி எனக்கு என்ன இருக்குன்னா டார்க், ஒன்லி டார்க் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நான் யூனிஃபார்ம் ஃபீல்டில் எனக்கு ஃபோர்ஸும் இருக்கும், டார்க்கும் இருக்கும். இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா?
dipole in a uniform magnetic field. Okay, so if dipole in a uniform magnetic field, so என்ன ஆகுதுன்னா எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ரைட் சைடில் ஒரு ஃபோர்ஸ், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் எங்கேருந்து சார் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எப்படி அசியூம் பண்ணிக்க சொல்லுவேன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்லாம் எனக்கு ஒரு பாசிட்டிவ் பொட்டென்ஷியலேருந்து வெளியே வருது. அப்போ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து வெளியே வருது. அப்போ எனக்கு இந்த பாசிட்டிவும் எனக்கு இந்த டைபோலில் இருக்கிற பாசிட்டிவும் ரிப்பல் ஆகிறனால இந்த ஃபோர்ஸ் எனக்கு இந்த பக்கம் போகுது. இந்த பாசிட்டிவும் இங்கே இருக்கிற நெகட்டிவ் சார்ஜும் அட்ராக்ட் ஆகிறனால இங்கே இருக்கிற ஃபோர்ஸ் வந்து எனக்கு லெஃப்ட் சைட் போகுது. ஸோ எனக்கு இங்கே எஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இக்யூ, இங்கே எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இக்யூ. அப்போ ரெண்டுமே எனக்கு கப்புள் க்ரியேட் ஆகும், டார்க் க்ரியேட் ஆகும். சரியா? ஸோ எனக்கு நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? பட் த டார்க் இஸ் நத்திங் பட் force into perpendicular distance. Okay va? Force is nothing but q into E. Perpendicular distance is nothing but 2a sin theta. Okay, now we can replace this q into 2a here. So q into 2a is nothing but dipole moment, E is nothing but the electric field, and here it is sin theta. Okay, so p sin theta we can write it as p vector cross E vector, that is a cross product. Okay va? So tau is equal to p vector cross E vector. Okay, next bolama. An electric dipole is placed at an angle of 30 degree to a non-uniform electric field. The dipole will experience. Okay வா? என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், நான் யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ நான் யூனிஃபார்ம்னா எனக்கு என்ன சொன்னேன், என்னென்ன நடக்கும்? டார்கும் இருக்கும், நெட் ஃபோர்ஸும் இருக்கும். டிரான்ஸ்லேஷன்னா என்னதுமா ஸ்வீட்டி? Translation is nothing but என்னது? straight line force or rectilinear force. straight lineல ஒரு force நடக்குது அப்படின்னா அது translation. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆச்சு அப்படின்னா it is a translational force. moving in a straight line எப்படி வேணா நம்ம சொல்லிக்கலாம். So only in the direction of the field. A translational force only in the direction of normal to the direction of the field. சரி, அப்போ என்னென்ன இருக்குது? translation force only இருக்கு, next translation force only direction இருக்குது, torque as well. அப்போ ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா it is a non-uniform electric field. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். A dipole is placed in an electric field as shown, in which direction will it move? ஓகேவா? ஸோ இங்கே வந்து ப்ளஸ் க்யூ இருக்குது, இந்த பக்கம் மைனஸ் க்யூ இருக்குது. எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த பக்கம் இருக்குது. ஓகேவா? இப்போ இதோடைய ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கம்மா கொஸ்டினில்? டைபோல் இன் விச் டைரக்ஷன் வில் இட் மூவ். அதாவது அது வந்து எனக்கு என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது, இப்படி ஒன்று போகுது, இது எந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன் பார்ப்போம். டுவர்ட்ஸ் தி ரைட் ஆஸ் இட்ஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி வில் இன்க்ரீஸ். எனக்கு அந்த ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு இங்கே ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு நம்ம வேணால் அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த பாசிட்டிவ் எனக்கு வந்து ரிப்பல் ஆகும், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகும். ஸோ அது ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது, டார்க்கும் கிரியேட் ஆகாது, ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
ஆனால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ரைட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரைட்டில் மூவ் ஆகுமா லெஃப்ட்டில் மூவ் ஆகுமா அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போ எனக்கு வந்து இங்கே பாசிட்டிவும் ரிப்பல் ஆகும், ரிப்பல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து டுவர்ட்ஸ் ரைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ டுவர்ட்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி எனக்கு டுவர்ட்ஸ் ரைட் ஆஸ் இட்ஸ் பொட்டென்ஷியல். ஓகே, எனக்கு ரைட்டில் போக போக பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகமாகுமா கம்மியாகுமா? பொட்டென்ஷியல் எனர்ஜி கம்மியாகும், கரெக்டாக. ஸோ எனக்கு வந்து டுவர்ட்ஸ் அப்போ சி ஆப்ஷன் டுவர்ட்ஸ் தி ரைட் ஆஸ் இட்ஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஏதாவது டவுட் இருக்கா ஸ்வீட்டி? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 charges 3 millicoulomb and -3 millicoulomb separated by 2 centimeter. அப்போ சென்டிமீட்டர் தான் நம்ம என்னவா மாற்றணும் ஸ்வீட்டி? மீட்டராக மாற்றணும். ஆர் பிளேஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் 4 volt per meter. வோல்ட் பர் மீட்டர் எதோட யூனிட்மா? வோல்ட் பர் மீட்டர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட். அண்ட் தி லைன் ஜாயினிங் தி சார்ஜஸ் மேக்ஸ் 30 degree வித் தி ஃபீல்டு. டார்க் ஆக்டிங் ஆன் இட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ டார்கோடைய ஃபார்முலா என்னம்மா ஸ்வீட்டி? PE sin theta. ஓகேவா? ஸோ அண்ட் தி லைன் ஜாயினிங் தி சார்ஜஸ் மேக்ஸ் 30 degree வித் தி ஃபீல்டுனா அது வந்து டீட்டா தான் காட்டும். ஓகே, டீட்டா டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? PE sin theta ஃபார்முலாவை டேரெக்டாக போட்டாலே ஆன்சர் வந்துடும். P உடைய ஃபார்முலா என்னது? Q இன்டூ டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ Qன்றது வந்து ஒரு சார்ஜ். அந்த சார்ஜ் வந்து எனக்கு என்ன ஆயிடும்னா 3 × 10⁻³ அதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா 2 சென்டிமீட்டர். அந்த 2 சென்டிமீட்டர் இங்கே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் E வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது 4ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு sin 30 degree போடணும். sin 30 எவ்வளோமா? ஆ 1/2. ஓகே, ஸோ அப்போ sin 30 1/2 அதெல்லாமே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஓகேவா. ஸோ இதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கனாலே ஆன்சர் வந்து. ஸோ இதெல்லாமே வந்து நீட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நெக்ஸ்ட்டு டாபிக் போகலாம். ஓகே, கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்போது அங்கே என்ன மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லீனியர் சார்ஜஸ் இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அங்கே அதுக்கான அந்த சார்ஜ் டென்சிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. லீனியராக இருக்கும்போது அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. இப்போ இந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டியோடைய ஃபார்முலா என்னென்னா Q/L, சார்ஜ் பை லென்த். இதுதான் இதோடைய ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு அதுவே ஒரு சர்ஃபேஸாக எடுக்கும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா இட் வில் பிகம் ஏ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஓகேவா? தட் இஸ் நத்திங் பட் Q/A. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதோட யூனிட் வந்து பாருங்கள், Qக்கு வந்து கூலும், ஏக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு. ஸோ அதுவே வந்து எனக்கு ஒரு வால்யூம் வந்துச்சுன்னா தட் இஸ் நத்திங் பட் rho is equal to Q/V. that is called as volume charge distribution or volume charge density. இந்த ரோக்கு பேர் என்னதுன்னா வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து காஸ் லா. Gauss law என்னது அப்படின்னா the electric flux. Electric flux is a scalar quantity, measure of field in a cross sectional area. அதாவது இந்த Gauss lawல நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா எனக்கு வந்து ஒரு ஃபீல்டு இருக்குது, என்ன ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்டில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு வந்து இந்த Gauss law வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த டைரக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டை இந்த Gauss law வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த Gauss law வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா என்ன?
எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா என்ன? EA cos theta. இந்த EA cos theta எப்படி வந்ததுன்றதை சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்பியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பியருக்குள்ளே ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சார்ஜ்லேருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு ரேடியலாக போகும். எல்லா டைரெக்ஷன்லேயுமே ரேடியலாக போகும். இப்போ எனக்கு இந்த டைரெக்ஷனில் எனக்கு ரேடியலாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுது. இப்போது இதில் ஒரு ஏரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. குட்டியாக ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த ஏரியா வெக்டாரும் அதே டைரெக்ஷனில் தான் இருக்க போகுது. இதுக்கு பேர் வந்து ஏரியா கேப், ஏரியா வெக்டார். ஏரியா வெக்டார் இஸ் நத்திங் பட் இட்ஸ் டைரக்ஷன். ஓகேவா? ரொம்ப ஈஸிமா. இதுதான் ஒரு ஏரியா அப்படின்னா அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது தான் ஏரியா வெக்டார், ஏரியா கேப். அப்போ எனக்கு என்ன ஆகிட்டோம்னா ஈயும் ஏரியா கேப்பும் எனக்கு சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது, சாரி சேம் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம இதில் வந்து பார்க்குறோம். ஸோ எந்த ஒரு பொருளும் பேரலாவோ இல்லை சேம் டைரக்ஷன்லேயும் இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம காஸ் தீட்டா போடணும். ஸோ அப்போ எனக்கு நம்ம இங்கே என்ன போடுவோம்? பை இஸ் ஈக்குவல் டு இ வெக்டார் டாட் இஏ வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு இஏ காஸ் தீட்டா அப்படின்னு ஆகிடுது. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஃப்ளக்ஸை மாற்றணும்லாம் இன்னெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணால் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? சரி, எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் வந்து வெறும் ஏரியாவை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு இப்படி ஒரு ஏரியா இருக்குது, நெக்ஸ்ட்டு இந்த ஏரியாவை நான் இப்படி மாற்றுறேன் அப்படின்னா இப்போ இங்கேயுமே எனக்கு என்ன ஆகுது? ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு டீட்டா. டீட்டானா ஓரியன்டேஷன். ஸோ எனக்கு ஓரியன்டேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுனாலுமே எனக்கு என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் வந்து மாறும், இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு போத் கேன் பி டேக்கன் ஆஸ் ஏ வெக்டார் வெக்டார். ஓகே, ஒரு சிலிண்டர் இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை ஏரியா வெக்டார் இருக்கும்? இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு ஒரு ஏரியா வெக்டார் இருக்குமா? ஸோ அது ஒரு ஏரியா வெக்டார். ஏரியா எப்பவுமே ஏ கேப்னே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான், ஏன்னா ஏ வெக்டார் அப்படின்னா இட் வில் கிவ் எ மேக்னிடியூட். இப்போ இந்த டாப் சர்ஃபேஸ்க்கு ஒரு ஏரியா கேப் இருக்குமா? ஸோ அதுக்கு ஒரு ஏரியா கேப். இப்போ இந்த பாட்டம் சர்ஃபேஸ்க்கு ஒரு ஏரியா கேப் இருக்குமா? அதுக்கு ஒரு ஏரியா கேப். இப்போ 3 ஏரியா கேப் இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு காசியன் சர்ஃபேஸ். சரியா? ஸோ ஏரியா வெக்டார் மஸ்ட் காசியன் சர்ஃபேஸ், க்ளோஸ்ட் சர்ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த காசியன் சர்ஃபேஸில் எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் உள்ளே போச்சுன்னா உள்ளே போகிறத நம்ம நெகட்டிவ் ஃப்ளக்ஸ்னும் வெளியே வர்றதை நம்ம பாசிட்டிவ் ஃப்ளக்ஸ்னும் எடுத்துப்போம். உள்ளே போகிறத நெகட்டிவ்னும் வெளியே வர்றதை பாசிட்டிவ்னு எடுத்துப்போம். ஓகே, இப்போ எனக்கு இந்த நெகட்டிவ் ஃப்ளக்ஸும் பாசிட்டிவ் ஃப்ளக்ஸும் இருக்கிறனால எனக்கு நெட் ஃப்ளக்ஸ் இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே நெட் ஃப்ளக்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நெட் ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு 0. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த காஸ் லாவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃப்ரம் எ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஆர் காசியன் சர்ஃபேஸ் இஸ் டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்க்ளோஸ்டுனா என்ன அர்த்தம்னா இப்போ இந்த இமேஜினரி சர்ஃபேஸ் தான் காசியன் சர்ஃபேஸ். ஓகேவா? இப்போ இந்த காசியன் சர்ஃபேஸில் உள்ளே இருக்கிற சார்ஜ் மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்டில் எடுத்துப்போமே தவிர இந்த காசியன் சர்ஃபேஸ்க்கு வெளியே இருக்கிற சார்ஜஸை நம்ம அக்கௌண்ட்டில் எடுத்துக்கவே மாட்டோம். அப்போ எனக்கு என்ன ஆகிடும்? பை என்க்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு q in by epsilon naught அப்படின்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு q in by epsilon naught அப்படின்னு சொல்லும்போது q1 + q3 by epsilon naught. ஏன் சார் q3 அப்படின்னா இந்த 3 வந்து இந்த எக்ஸாமில் இருந்தது, சாரி இந்த 3 வந்து எனக்கு இந்த என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்குள்ளே இருக்குது, அதனால் நான் q1 + q3 by epsilon naught அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ தட் திஸ் இஸ் கால்ட் அஸ் Gauss Law. Pi enclosed equal to q1 q2 q3 by epsilon naught.
ஏன்னா அங்கே Q3 தான் எனக்கு சர்ஃபேஸ்குள்ளே இருக்குது. அதே நேரத்தில் சர்ஃபேஸ் லைக் சாரி இன்னொரு ஃபார்முலா பைக்கு இன்னொரு ஃபார்முலா என்னது க்ளோஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் E வெக்டார் டாட் dA வெக்டார் ஆர் EDA cos theta. ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே, இப்போது இந்த Gauss lawல pi is equal to Q1 Q2 by R epsilon naught அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இது வந்து Q1, இது வந்து Q2 அப்படின்னா இது வந்து Q1 Q2 by epsilon naught அதெல்லாம் பார்த்துட்டோம். பைக்கு இன்னொரு ஃபார்முலா வந்து க்ளோஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் E வெக்டார் டாட் dA வெக்டார் அதுவும் பார்த்துட்டோம். இப்போது எனக்கு ஒரு ப்ளஸ் சார்ஜ்லேருந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியே வருதுன்னா அப்போ இந்த ஃப்ளக்ஸை நம்ம எப்படி போடுவோம்னா Q by epsilon naught அப்படின்னு போடும். ஸோ pi net is equal to 1 by epsilon naught or Q enclosed by epsilon naught அப்படின்னு ஆகிடும். ஸோ flux through area element delta S is delta pi is equal to E delta S, that is Q by 4 pi epsilon naught R square. ஸோ இந்த மாதிரி வந்து ஆகும். நெக்ஸ்ட்டு some important points regarding this law. Gauss law is true for any closed surface what its shape or size. புரியுதா? அந்த க்ளோஸ் சர்ஃபேஸ் பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The term Q on the right side of the Gauss law includes the sum of all the charges may be located anywhere inside the surface. அந்த சர்ஃபேஸ்குள்ளே எத்தனை சார்ஜஸ் இருந்தாலும் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். Next, the surface that we choose for the application of Gauss law is called the Gaussian surface, and the Gaussian surface can pass through a continuous charge distribution. ஸோ அது வந்து இந்த continuous charge distribution இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ Gauss law is often useful towards a much easier calculation of the electrostatic field when the system has some symmetry. சிமிட்ரி இருந்ததுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கால்குலேஷனுக்கு. இட் பேஸ்ட் ஆன் தி இன்வெர்ஸ் ஸ்கொயர் டிபெண்டன்ஸ் ஆன் தி டிஸ்டன்ஸ். ஸோ இதுவும் இட் வில் ஃபாலோ தி இன்வெர்ஸ் ஸ்கொயர்லாம். ஏன்னா இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த க்ளோஸ்டு இன்டிகிரேஷன் ஆஃப் E வெக்டார் டாட் dA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட். இதுதானே Gauss lawவுடைய ஃபார்முலா, கரெக்டாக சொல்கிறேன்னா? அப்போ அந்த Gauss lawல இருந்து நம்ம டிரைவ் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் அகெயின் நமக்கு எப்படி வரும்னா 1 by 4 pi epsilon naught Q by R square இதுதான் வரும். ஸோ இட் இஸ் அகெயின் டிபெண்ட் ஆன் தி இன்வெர்ஸ் ஸ்கொயர்லாம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். A charge Q is enclosed by a Gaussian spherical surface of radius R. If the radius is doubled, then the outward electric flux will. A charge Q is enclosed by a Gaussian spherical surface of radius R. If the radius is doubled, then the outward electric flux will. Okay va? So இதில் be reduced to off, be doubled, remain the same, become 4 times. இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரேடியஸ் மட்டும் டபுள் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? இந்த இன்வெர்ஸ் ஸ்கொயர்லால் ஆர் டபுள் ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? இல்லை, இஸ் எது தென் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு கேட்குறாங்களா? ஆமாம். இப்போ பாருங்கள் 1 by R ஸ்கொயர் இருக்கா, இந்த 2 போட்டோன்னா எனக்கு என்ன ஆகிடும்? 2R ஸ்கொயர். அப்போ எனக்கு என்ன ஆகிடும்? இ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by 4R ஸ்கொயர்னு ஆகிடுமா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு 4ஆல் டிவைட் ஆகுது. ஓகேவா? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே இஏ காஸ் தீட்டானா நமக்கு அங்கே ஓகே இங்கே என்ன சொல்லுங்கள்? Gaussian spherical surface. ஓகே ரைட். அப்போ எனக்கு வந்து அங்கே வந்து நம்ம என்ன போடுவோம்னா, இப்போ இது வந்து எதுக்கு நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு டாட் சார்ஜ், இந்த சார்ஜ் இருக்குது, இந்த சார்ஜ் வந்து ஒரு ஓகே ஒரு நிமிஷம். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, அட் தி சேம் டைம்
எனக்கு அந்த ஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ்ட் இன்டிகிரேஷன் ஆஃப் டிஏல எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 4πr² ஒரு ஃபார்முலா வரும். கரெக்டாக? ஓகே, 4πr² எதோடைய ஃபார்முலாமா ஸ்வீட்டி? ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஆமாம். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த r² வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேயே எனக்கு வந்து 4ன்னு வந்துடும். அந்த r² 4னா இந்த r² 4 வரும்ல, 4 கேன்சல் ஆகிடும்ல. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா சிம்பிளாக இவங்க சொன்னதை வந்து π = q/ε0 மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இதில் ஆரே வரல. இது காஸ் லாவுடைய ஃபார்முலா, இது ஆர்லேயே வரல. ஸோ நம்ம ஆரை கணக்கு எடுத்தாலுமே அந்த ஏரியாவையும் இந்த ஈயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 4 கேன்சல் ஆகிடுது. ஸோ எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஆன்சர் வந்து ரிமைன் தி சேம் தான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதாம்மா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி ஃப்ளக்ஸ் டு தி ஃபேஸ் ஆஃப் எ கியூப் ஆஃப் சைடு ஏ if a point charge of q is at its center? ஒரு பாயிண்ட் சார்ஜ் உள்ளே இருக்குது. அப்போ வந்து ஃப்ளக்ஸ் த்ரூ தி ஃபேஸ், ஒரே ஒரு ஃபேஸுக்கு மட்டும் என்ன ஃப்ளக்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகலாமா? அது நெக்ஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம்ல. ஓகே, இப்போ என்னென்னா ஒரு க்யூப் இருக்குமா, ஒரு க்யூப் இருக்குது. இப்போ இந்த க்யூப்பில் நடுவில் வந்து ஒரு சார்ஜ் இருக்குது. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் ஸ்வீட்டி? நீ என்ன அசியூம் பண்ணியிருக்க? இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது. இப்போ இந்த சார்ஜினால் இந்த ஏதோ ஒரு ஃபேஸில் மட்டும் என்ன ஃப்ளக்ஸ் வருதுன்னு கேட்குறாங்க. இப்போ டோட்டலாக பையோடைய ஃபார்முலா என்னது? q/ε0. கரெக்டாக? இப்போ எனக்கு இந்த எல்லா ஃபேஸ்லையும் சேர்த்து எனக்கு q/ε0ன்றது கரெக்டு. ஆனால் ஒரே ஒரு ஃபேஸில் மட்டும்னா எனக்கு என்ன ஆகிடும்? டிவைட் பை தட் நம்பர் ஆஃப் ஃபேஸ்ன்னு போடணும். க்யூபுக்கு எத்தனை ஃபேஸ்மா இருக்குது ஸ்வீட்டி? 6 இருக்குது. இப்போ டிவைட் பை 6 போட்டோன்னா எனக்கு என்ன ஆகிடும்? q/6ε0 அப்படின்னு ஆகிடும். ஸோ ஆன்சர் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே ஓகே. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போங்க. நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க பாருங்கள். The net electric flux in the following diagram is due to point 3 1 2 3. ஆனால் அதுதான் வந்து காஸியன் சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கனால அது கரெக்டான ஆன்சர் தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா. யூஸிங் காஸ் லா நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க முடியும். டியூ டு வேரியஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அது கண்டுபிடிக்க முடியும். டு ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு சூஸ் அ காஸியன் சர்ஃபேஸ் பேஸ்ட் ஆன் தி சிமெட்ரி. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஓகே ரைட். இப்போ வந்து எனக்கு ஒரு லீனியர் சார்ஜ் இது ஒயர் இருக்குது அப்படின்னா அப்போ எனக்கு என்ன எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சர்ஃபேஸோடைய ஏரியா கேப் இப்படி இருக்குமா? ஓகேவா? ஆனால் நமக்கு ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா என்னது? EDA cos θ. கரெக்டாக? இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த ஏரியா கேப்புக்கும் நடுவில் இருக்கிற தீட்டா என்னது? புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுது, ஏரியா கேப் இப்படி இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க தீட்டா என்னது? அப்ராக்சிமேட்டாக இல்லை, அக்யூரேட்டாகவே 90 தான் வரும். அப்போ cos 90 எவ்வளோமா? cos 90 வந்து 0. sin 90 sin 0 cos 0 cos 90
அப்போ இது 0 வருது. ஓகேவா? இப்போ அதே மாதிரி எனக்கு பேஸில் இருக்கிறதும் ஏரியா வெக்டார் இப்படி வரும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி வரும், ரெண்டுத்துக்கும் 90 வரும். பட் ஆனால் இந்த பக்கம் மட்டும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த பக்கம் வரும், ஏரியா வெக்டாரும் அந்த பக்கம் வரும். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா இது ரெண்டுத்துக்கும் காஸ் 0 டிகிரி வந்து எவ்வளோ, அதுக்கு 1ன்னு வரும். ஸோ அதுக்கு ஃபுல் ஆன்சர் வந்துடும். அப்போது எனக்கு வந்து இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், டாப்புக்கு எனக்கு ஆன்சர் 0ன்னு வந்துடும். ஏன்னா காஸ் 90, பாட்டமுக்கும் காஸ் 90. பட் ஆனால் அந்த கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு EDAன்னு வந்துடும். ரைட் சைடில் Q எப்சிலான் நாட். நம்ம என்ன படிச்சிருக்கோம்? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போது எனக்கு இந்த Qக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? லாம்டா Q பை L அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேவா? Q பை L. இந்த சிலிண்டரில் L இஸ் ஈக்குவல் டு ஹெச்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ நான் இங்கே Q இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு எல்ன்னு போடலாமா? அப்போ இங்கே லாம்டா இன்ட்டு ஹெச்ன்னு போடலாமா? கீழே எப்சிலான் நாட்னு போடலாமா? இப்போ இந்த E வந்து இங்கே வந்துருச்சு. இந்த க்ளோஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் DA கர்வ்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த DA கர்வ்டு வந்து நான் என்ன போடலான்னா 2πRHன்னு போடலாமா? வாட் இஸ் தி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர்? ஸ்வீட்டி, வாட் இஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர்? என்னது? 2πRH. சொல்லுங்கள், திரும்ப சொல்லுங்கள். ஓகே, அப்போ எனக்கு இப்போ லாம்டா ஹெச்சில் ஹெச் கேன்சல் ஆகிடுச்சுன்னா கீழே எப்சிலான் நாட் இருக்குது. ஸோ எனக்கு E மட்டும் வேணும் அப்படின்னா இந்த 2πR வந்து கீழே வந்துடும். அப்போ லாம்டா பை 2πR எப்சிலான் நாட் அப்படின்னு ஆகிடும். என்னவா இருக்கா? ஓகே, அது ஓகேவா? அது நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஷீட். இப்போ இதில் எனக்கு ஒரு ஷீட் இருக்குது. இந்த ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காசியன் சர்ஃபேஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த காசியன் சர்ஃபேஸ் வந்து நான் சிலிண்டராக எடுத்துக்கலாம், இல்லை க்யூபாய்டாக எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சிலிண்டர்னு எடுத்துக்கிட்டால் இப்போ இந்த சிலிண்டர்லேயே எனக்கு 3 ஏரியா வெக்டார் வரும். ஒன்று வந்து லெஃப்டில் வருது பாருங்கள், இன்னொன்று வந்து எனக்கு ரைட்டில் வருது, இன்னொன்று வந்து எனக்கு கர்வ்டு சர்ஃபேஸில் வருது. எனக்கு இந்த மாதிரி லெஃப்டில் வர்றது வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த A கேப், இங்கே ஒரு A கேப் போட்டுக்கிறேன், ரைட்டில் ஒரு A கேப் போட்டுக்கிறேன், எனக்கு 90 டிகிரியில் ஒரு A கேப் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது எனக்கு இந்த 3 ஏரியா வெக்டார்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த பக்கம் வருது. இந்த ஷீட்டில் ஃபுல்லாகவே எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்லேருந்து எனக்கு ரைட் சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வருது. இதுக்கும் இந்த ஏரியா கேப்புக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 0 டிகிரி தான். ஸோ எனக்கு ரைட் சைடில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உண்டு. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த பக்கம் போகுது, ஏரியா வெக்டார் இந்த பக்கம் வருது. அப்போது எனக்கு லெஃப்ட் சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து உண்டு. ஆனால் எனக்கு இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும் ஏரியா வெக்டாருக்கும் எனக்கு 90 டிகிரி இருக்குது. காஸ் 90 எவ்வளோமா? 0. அப்போ எனக்கு வந்து கர்வ்டு சர்ஃபேஸில் எனக்கு 0 ஆயிடுச்சு. இப்போ இந்த Q இன் பை எப்சிலான் நாட் இது வந்து சர்ஃபேஸ் ஷீட் அப்படின்றனால we can take சர்ஃபேஸ் ஏரியா. அப்போது சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q பை ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ எனக்கு Q இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு ஏன்னு எடுத்துக்கலாமா? அப்போது என்ன பண்ணலான்னா இந்த பை எல்லுக்கு பதிலாக நான் EAன்னு போட்டுக்கிறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா. பை ஆர் ஈக்குவல் டு EN போட்டுக்கிறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா. பை கர்வுடுக்கு வந்து நான் 0ன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு Q இன்னுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன், அந்த சிக்மா இன்ட்டு ஏன்னு போட்டுக்கிறேன், அங்கே எப்சிலான் நாட் போட்டுக்கிறேன். சிக்மா இன்ட்டு ஏங்கிறது வந்தது இங்கேருந்து வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நான் இந்த EAவும் EAவும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆகிடும்? 2EAன்னு ஆகிடுமா? அப்போ ஏரியா கேன்சல் ஆகிடுமா? அப்போது எனக்கு 2E ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட்னு ஆகிடும். ஸோ E இஸ் ஈக்குவல் டு, நல்லா பாருங்கள், E இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட் அப்படின்னு ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா காஸ் லா வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க. என்ன அடுத்து
நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஃபீல்டு டியூ டு ஏ யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு டின் ஸ்பெரிக்கல் ஷெல். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு சார்ஜ் இருக்குது, இன்னும் அந்த ஷெல் ஃபுல்லாகவே சார்ஜாக இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த காஸ் லாவை அப்ளை பண்ணுறோம். க்ளோஸ்டு இன்டிகிரேஷன் ஆஃப் dA EDA Qin by epsilon naught. அப்போ EDA இருக்குது. எனக்கு வந்து என்ன நடக்கும்னா நல்லா பாருங்கள், இந்த ஸ்பியரில் இந்த இதை இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த ஏரியா வெக்டாரும் எனக்கு பேரலாக இருக்குது. ஸோ இதோட டிகிரி வந்து 0 டிகிரி. ஸோ எனக்கு இங்கே வந்து காஸ் 0 டிகிரின்றது நம்ம போட்டுக்கணும். ரைட் சைடில் Qin by epsilon naught வந்து போட்டுக்கணும். ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் dA இஸ் ஈக்குவல் டு Qin by epsilon naught அப்படின்னு போட்டுக்கிட்டோம்னா போட்டுக்கிறோம். இன்டிகிரேஷன் ஆஃப் dA வந்து 4 pi r square இஸ் ஈக்குவல் டு Q by epsilon naught அப்படின்னு இருக்குது. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught Q by r square அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபீல்ட் அவுட் சைட் ஏ சார்ஜ்டு ஷெல். ஓகேவா? ஓகேவா? அப்போ இதில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்வெர்ஸ் ஸ்கொயர்லாம் வந்து நமக்கு ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகேவா? அலாங் ஓஏ இதுக்கு ரைட் சைட் போகிறனால ஓபி போட்டேன், இது லெஃப்ட் சைட் போகிறனால ஓஏ போட்டேன். ஓகேவா? சூப்பர். படித்தா நல்லா மார்க் வாங்கலாம். கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுன்னா சூப்பராக மார்க் வாங்கலாம். சரியா? யார் என்ன பண்ணாலும் சரியா நம்ம நல்லா மார்க் வாங்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, அந்த கிராஃப் எப்படி வருது நமக்கு? E இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர்னும் போது எனக்கு என்ன ஆகும்னா அந்த கிராஃப் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஹைப்பர்போலா ஷேப்பில் வரும். ஹைப்பர்போலா ஷேப்பில் நமக்கு வரும் கிராஃப். எதுக்கும் நடுவில் இருக்கிற கிராஃபு ஈக்கும் ஆருக்கும் நடுவில் இருக்கிற கிராஃப். ஓகேவா? Next one is spherical shell. Allow hollow sphere outside and Gaussian surface inside. Okay, so எனக்கு வந்து என்ன இருக்குன்னா every charges are at surfaces. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, hollow sphere outside and Gaussian. ஓகே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நான் Gaussian surface எடுத்துகிட்டு போயிட்டு நான் உள்ளே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு என்ன நடக்கும்? ஸோ பை இஸ் ஈக்குவல் டு Qin by epsilon நாட்னு ஆகிடும். ஸோ எனக்கு உள்ளே பாருங்கள் இந்த Gaussian சர்ஃபேஸ்க்குள்ளே ஏதாவது சார்ஜ் இருக்கா? இல்லையே. அப்போ Q 0, அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸுமே 0, அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் 0 ஆகிடும். ஓகேவா? அப்போ எனக்கு இன்சைட் தி ஷெல் வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A sphere encloses an electric dipole with charges plus or minus 3 into 10 to the power minus 6 Coulomb. What is the total electric flux across the sphere? ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்கும், எப்போது இந்த ஸ்பியரை க்ராஸ் பண்ணும்போது எனக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க.
இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னது EDAன்னு போடணும், இல்லைன்னா கண்டினியூஸ் லா Q/ε0 போடணும். ஸோ இவங்க Q கொடுத்துருக்காங்க, அப்போ Q/ε0 போனாலே ஆன்சர் வந்துடும் இல்லை. இப்போ இன்னொரு விஷயம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, the sphere encloses electric dipole அப்படின்னு கேட்டுட்டாங்க. வாட் இஸ் தி டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது டைபோல். இப்போ டைபோலில் இருந்து எவ்வளோ ப்ளஸ் சார்ஜ் எனக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் இப்போ இதான் டைபோல்னு வச்சுக்கோங்க, இதுதான் டைபோல் ஓகேவா. இப்போ எனக்கு வந்து இதில் இருந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எனக்கு வெளியே போதோ அவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் திரும்ப எனக்கு உள்ளே வந்துடும், ஏன்னா மைனஸ் சார்ஜ் இருக்குல்ல. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த நெட் ஃப்ளக்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகிடும்னா 0ன்னு ஆகிடும் சரியா. அப்போ எனக்கு எலக்ட்ரிக் டைபோல் இருக்கும்போது எனக்கு நெட் ஃப்ளக்ஸ் வந்து 0. ஏன்னா இன்னொரு ஃபார்முலா படி பார்த்தோம்னா Q enclosed, ஸோ 3 - 3 Q1 + Q2 வந்து எனக்கு எப்படி ஆகிடும் டைபோல்னால Q1 - Q2ன்னு ஆகிடும். ஸோ இட் வில் பி 0 ஓகேவா. Next question. Two parallel infinite line charges with linear charge density plus lambda and minus lambda are placed at a distance of 2r in free space. What is the electric field midway? ஓகேவா. ஸோ எனக்கு வந்து என்ன இருக்குது, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது மிட்வே பிட்வீன் தி டூ லைன் சார்ஜஸ். ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது ஓகேவா, இங்கே வந்து எனக்கு என்ன இருக்குன்னா மைனஸ், அப்போ ஃபுல்லாகவே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும், எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு டென்சிட்டி தானே போகும் கரெக்டாக. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா மிடில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ, அந்த மிடில் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நார்மலாக நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டிக்கு நம்ம என்ன பார்த்தோம், λ/2πε0 r ஓகேவா. அப்போ எனக்கு மிட்வே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகிடும் பாருங்கள். இப்போ இந்த மிட்வேல எனக்கு ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அந்த டெஸ்ட் சார்ஜ்லேருந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு இப்படி எனக்கு பாசிட்டிவ் ரிப்பிள் ஆச்சுன்னா இப்படி போகுமா, அதே மாதிரி இந்த பாசிட்டிவும் இந்த நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகிறதுனால இப்படி போகுமா. ரெண்டுமே ரைட் சைடில் போகிறனால நம்ம E-net வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போம். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், நான் சொன்ன ஃபார்முலாவை நீங்கள் இந்த E+ பதிலாக போட்டுப்பீங்க. பிகாஸ் the modulus of E+ is equal to the modulus of E-. புரியுதா. அப்போ எனக்கு என்ன ஆகிடும், இந்த 2 and 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸோ lambda by அந்த πε0r வரும். ஸோ தட் இஸ் தி ஆன்சர். புரியுதா, இதை நோட் பண்ணுமா. ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். A hollow metal sphere of radius r is uniformly charged. The electric field due to the sphere at a distance of r from the center. ஓகேவா. ஸோ அந்த ஆர் வந்து என்னன்னு கொடுக்கல அவங்க ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் ரேடியஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது ஆராக இருக்கலாம், இல்லை அந்த சர்ஃபேஸ்லேயே ஆறு இருக்கலாம், இல்லை உள்ளுக்குள்ளேயும் ஆறு இருக்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து எனக்கு சார்ஜ் 0, அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0ன்னு பார்த்துட்டோம் ஓகேவா. வெளியே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வரும், எனக்கு வந்து kq/r² அப்படின்னு வரும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் பார்த்தோன்னா. அப்போ அந்த ஆர் வந்து இந்த ரேடியஸ் தான் ஓகேவா. இது வந்து ஆலோ மெட்டல் ஸ்பியரில் அப்போ ஆமாம் ஓகேவா. அப்போ இந்த ஆறு இந்த ஸ்மால் ஆரும் போடலாம், நான் கேபிட்டல் ஆரும் போடலாம். வெளியே வரும்போது kq/r³ அப்படின்னு வரும் r³. ஸோ அப்போ இதில் எனக்கு இது 0 as r increases from r is less than r. ஸோ உள்ளுக்குள்ளே 0. ஸோ அது கரெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு decreases as r and increases for r greater than r. இது வந்து 0 as r increases from அதாவது எனக்கு 0வாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. எது வரைக்கும்னா r is less than r வரைக்கும் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. எப்போனா
as r is next increases or r is greater than r. இது வெளியே போக போக எனக்கு ஆமாம் டிக்ரீசஸ் மட்டும்தான் வரும். டிக்ரீசஸ் ஆர் ஆர் தான் இது. இங்கே ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் இப்படி தான் வரும். சர்ஃபேஸில் ஒரு வேல்யூ இருக்கும், அதை விட மேலே போக போக டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். சரி, இதை விட்டுருங்க, இது வேண்டாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர். இதை வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா அவுட் சைடு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ.